ஹலோ வெஸ், இஸ்லாமிய நாடான கத்தாரு அவ்வளவு பணக்கார நாடு, அதை விவரிக்கவே முடியாது. அதுல பேரழகு இருக்கு. இந்த நாட்டுல தண்ணீர் இல்லை என்றாலும் பணம் நிச்சயம் கொட்டுது. ஆனா கத்தாரை பற்றி இது போன்ற பல விஷயங்கள் உள்ளது. இதை கேட்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. கத்தார் எப்போதும் செழிப்பான மற்றும் வளமான நாடாக அறியப்படுது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த விதமான உயரமான கட்டிடங்களும் கத்தார் நாட்டுல இருந்திருக்கவில்லை. இந்த நாட்டுல மணல் தவிர வேற எதுவும் இருக்கல. இங்கு முதல்ல மோதிரத்துக்கு பவளம் உருவாக்கப்பட்டது. 1950 முதல் கத்தாருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சது. கத்தார் நாட்டின் நிலத்துக்கடியில பூமியில எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஷேக் அப்துல்லா கத்தாரின் ஆட்சியாளர் அல்தாமி அங்குள்ள மணலிலிருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுத்தாரு. எடுப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதை நன்றாக விற்பனை செய்தார். இந்த நாட்டில் எல்லா பணத்தையும் சம்பாதித்தது எண்ணெயின் காரணமா தான். இது தவிர மீன்பிடி தொழிலும் செழித்து வருது. கத்தாரிலிருந்து சென்றது தற்போது உலகின் இது மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வளம் மற்றும் ஏற்றுமதி செய்யும் நாடுகள ஒன்றா இது இருக்குது. இயற்கை எரிவாயுவை ஏற்றுமதி செய்து கத்தார் பல மடங்கு வருமானம் பெறுது. அது மிகவும் பயனுள்ளதா இருந்தது. அங்குள்ள மக்களுக்கு நேரடி பலனா சென்றடைஞ்சது. கத்தாருக்கான வருமான வரி இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டியதில்லை எந்த ஒரு பொருளுக்கும். மறுபுறம் இது தவிர மின்சாரம், தண்ணீர், மருத்துவம், கல்வி என அனைத்துமே இலவசமாச்சு. கத்தார் ஒரு சிறிய இஸ்லாமிய நாடு. அதே நேரத்தில் இதனால கத்தார் நாடு மத்திய கிழக்குல செழிப்படைந்தது. இது அரேபிய தீபகத்தின் வடக்கே அமைந்துள்ளது. கிழக்கடற்கரையில் அமைந்திருக்கு. சவுதி அரேபியாவுடன் மட்டுமே எல்லை பகிர்ந்து கொள்ளுது. இது புவியியல் அமைப்பிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. இஸ்லாமிய நாடாக இருப்பதால இதனுடன் இங்கு இஸ்லாமிய மரபுகள் கடுமையா பின்பற்றப்படுது. ஆனாலும் கத்தாரை பற்றி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் உள்ளது. இது அறிஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இங்கு மக்கள் ஒரு நாள் தங்குவார்கள், அவர்களையே திருமணம் செய்து கொள்வார்கள். இதற்கு பின்னால் உள்ள காரணம் என்ன? கத்தார் மற்றும் பிற விளையாட நாடுகளில் ஏராளமான பணக்காரர்கள் உள்ளனர். திடீர்னு பார்த்தா ஒருத்தர் திருமணம் செய்து கொள்வார். ஒரு நாள் அவருடைய திருமணம் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும். இது இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் செல்லுபடியாகும் ஒரு வகையான திருமண விசேஷமானது. சில சந்தர்ப்பங்கள்ல செய்யப்படுது. ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்க, முறையற்ற உறவு கொள்வது இங்கு சட்டவிரோதமானது. இதற்காக தான் திருமணம் நடப்படுகிறது. மிஸ்யா திருமணம். மிஸ்யா திருமணம் என்பது ஒரு தற்காலிக திருமணம். அதாவது அது நிரந்தரமானது அல்ல, இது தற்காலிகமானது. தம்பதியர் சில உரிமைகளை விட்டுக் கொடுக்குறாங்க அல்லது அனைத்து உரிமைகளும் கைவிடப்படுது. பொதுவா குறுகிய காலத்துக்கு, சில சமயங்கள்ல நாள் கணக்குல, வாரக்கணக்கில் கூட, சில சமயங்கள்ல மாத கணக்கில் கூட ஒன்றாக தங்குவாங்க. மனநிறைவு அடைஞ்சிட்டாங்கன்னா அவர்கள் தலாக் என்று சொல்லுவாங்க. இது பொதுவாக கொஞ்ச காலம் நீடிக்கும் ஒரு திருமண உறவு தான். ஒரு பாரம்பரிய திருமணத்தை போல சமூக ரீதியானது என்பதும் அவசியம் இல்லை. பொறுப்புகள் கணவனுக்கு தான் இருக்கணும். நிதி ரீதியாக ஆதரவளிச்சா அது நடப்பதுதான். அது ஒரு வகையான ரகசிய திருமணம். ஆனா சட்ட அங்கீகாரம் கிடைக்கிறது. ஆனா ஒருவேளை அது கிடைக்காம போகலாம். பணக்காரர்கள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இஸ்லாமிய விதிகளின்படி இங்கு தங்கலாம், திருமணம் செய்து கொள்ளலாம், உறவுகளில் ஈடுபட்டு பிறகு பிரிந்து செல்லலாம். இந்த திருமணம் ஒரு சாக்குப்போக்கு தான். பல ஆண்கள், குறிப்பா வணிக பயணங்கள்ல செல்வந்த சேக்குகள், தொழிலதிபர்கள் அல்லது சிறப்பு பயணத்தின் போது இதை பயன்படுத்துறாங்க. திருமணம் ஆகாத சில பெண்கள் அவர்களால ஒரு ஆணுடன் உறவு வைத்துக் கொள்ள முடியாது. அதுக்கு பிறகுதான் திருமணத்தை தேர்ந்தெடுத்து தன் வாழ்க்கையில முன்னேறி செல்றார். அப்படி பிரிந்து சென்றா விவாகரத்து செய்யாத ஒருவர் இதை சொல்லிவிட்டு அவர் எந்தவித இழப்பீடும் பெறாமல் வெளியேறாரு. மிஸ்யக் திருமணம் என்பது இஸ்லாமிய சட்டப்படியான திருமணம் என வரையறுக்கப்படுது. மதகுருமார்கள் அதை சட்டபூர்வமானதாகவும் விழுமியங்களை கொண்டதாகவும் கருதுறாங்க. கத்தார் மற்றும் பிற வளைகுடா நாடுகளில் அது சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஆனா இதை ஒழுக்கமற்றது என்று கூறும் மத தலைவர்களும் இருக்காங்க. சொல்ல போனா கத்தார் ஒரு சிறந்த நாடு. அந்த நாடு சட்ட விஷயத்துல கண்டிப்பானது. கத்தார்ல ஓரின சேர்க்கை இது சட்டவிரோதமானது. ஒரு நபர் ஓரின சேர்க்கையாளராக இருந்தா அவன் ஒரு உறவுல பிடிபட்டா சிறைக்கு அனுப்பப்படுவான். அபராதம் அல்லது மரணத்தண்டனை கூட கொடுக்கப்படுகிறது. கத்தாரில் மது அருந்துவது கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட உரிமை பெற்ற ஹோட்டல்ல மட்டுமே மதுபானம் கிடைக்கும். பொது இடங்கள்ல மது அருந்துதல், குடிப்பது அல்லது குடிபோதல இருப்பது ஒரு குற்றமாகும். ஒருவேளை திருமணமாகாத தம்பதிகள் ஒன்றாக வாழ்வது அல்லது உடல் ரீதியான உறவில் ஈடுபடுவது உடலுறவு கொண்டதாக பிடிபட்டா அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. பெண்களுக்கு பல சந்தர்ப்பங்கள்ல ஆண்களிடம் அனுமதி கோர வேண்டியிருக்கிறது. அது கட்டாயம். திருமணம், பயணம், கல்வி, வேலை எல்லாமே சிலவற்றில் தன் கணவனுடனும் உறவு கொள்கிறார் என்றால் அவர்களுடைய தந்தையிடம் அனுமதி பெறுவதன் மூலம் அதை அவர் நிறைவேற்றுறாரு. பொது கண்ணியமற்ற ஆடைகள் அணிவது குற்றமாகும். ஹிஜாப் உடை அது இல்லாம வெளியே செல்ல முடியாது. இது மட்டும் இல்லாம ரமலான் மாதத்துல சூரிய உதயத்துக்கு முன் அல்லது சூரியன் மறையும் வர பொது இடத்துல சாப்பிடுவது, குடிப்பது, சுயங்கம் மெல்லுவது அல்லது புகைப்பிடிப்பது இது சட்டவிரோதமானது. யாராவது இதை செஞ்சா அவர்கள் அபராதத்தை சந்திக்க நேரலாம். பொது துஷ்பிரயோகம், சண்டை அல்லது சட்டவிரோதமான மொழியை பயன்படுத்துதல் அதுக்கும் தண்டனை கிடைக்கும். இது மட்டும் இல்லாம கத்தார்ல நிறைய உள்ளது. இணையதளங்கள் முடக்கப்பட்டுள்ளது. குறிப்பா ஆபாச படங்கள் மற்றும் அரசியல் கருத்து வேறுபாடு மற்றும் அரசாங்கத்தை விமர்சனம் செய்பவர்களுக்கு சிறை தண்டனைக்கு வழிவகுக்கலாம். நண்பர்களே, 2022 ஆண்டு பாபியா உலகக்கோப்பை
கத்தாரில் நடைபெற்றது. அதிநவீன விளையாட்டு அரங்கங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டது. கத்தார் ஒரு பாலைவன நாடு, எனவே மிகவும் சூடாக இருக்கிறது. கோடையில வெப்பநிலை 45 டிகிரியை தாண்டுது. அதே சமயம் குளிர்காலத்துல வானிலை இதமாக மாறும். இதுவும் இங்க ஒரு பெரிய பிரச்சனை. கத்தார் கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் மிகவும் உயர்வாக உள்ளது, தரமானது. அரசு குடிமக்களுக்கு இலவச சுகாதார சேவையும் வழங்குது. ஆகவே இங்க மக்கள் கொஞ்சம் அரிதாகவே நோய்வாய்ப்படுறாங்க. கத்தார் முதலில் துருக்கிக்கும் பின்னர் பிரிட்டனுக்கும் அடிமையா இருந்தது. இந்த நாடு 3 பக்கங்களிலும் கடலால் சூழப்பட்டுள்ளது. இது சவுதி அரேபியாவில் சூழப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து 1971 சுதந்திரம் கிடைத்தது. அதன் பிறகு நாட்டின் பொருளாதார நிலை அதை மேம்படுத்துவதற்கு பெரும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இந்த முயற்சியில அனைத்து நாடுகளும் பாடம் கற்றுக்கொள்ள தகுந்ததாக இருந்தது. கத்தாரின் நாணயத்தை பற்றி பேசினா இதன் பெயர் குவைத் ரியால். மேலும் இந்த ரியால் மிகவும் வலிமையானது. கத்தார் மீதான மூலதன வருமான வரி இந்த விஷயத்துல வெகு முன்னணியில் இருக்குது. நிறைய பணம் கொடுக்கிறது. உங்களால அதை நம்பவே முடியாது. நீங்க நடுவில் இருந்தா கத்தாரில் இருக்கும் ஒரு சிறந்த நபர் அவர் தங்கி சம்பாதிச்சா அவருடைய வருமானமும் சும்மா 95% இருக்கும். இது 1 லட்சத்துக்கும் மேல். ஆனா மாதம் இது மட்டும் இல்லாம உண்மையில் கத்தார்ல வானிலை வறண்டதாகவும் மழையாகவும் இருக்கும். இது மிகவும் அரிதாகவே நடக்கும். எனவே இந்த நாட்டில் வெப்பநிலை எப்போதும் அதிகமாக இருக்கும். இதுல தாவரங்கள் உயிர் வாழ்வது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. இருப்பினும் இந்த நாட்டின் பெரும்பகுதி ஒரு பகுதி பாலைவனம், மேலும் ஒரு சில பகுதியில ஒரு வகை தாவரம் மட்டுமே வளர்கிறது. இங்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்திக்காக பெரிய அளவிலான நில பயன்பாட்டால காடுகள் தொடர்ந்து அழிக்கப்பட்டு வருது. இருப்பினும் இங்க அதிக அளவில் சுற்றுலா நடைபெறுகிறது என்பதை அறிஞ்சா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இங்க சுற்றுலா பாலைவன சவாரி இங்கே கிடைக்கும். ஒட்டக சவாரி செய்து உள்ளூர் சந்தைகளுக்கு சென்று பொருட்கள் வாங்கப்படுது. கத்தாரின் கலாச்சாரம் இது ஏராளமான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. இது மட்டுமல்ல, கத்தாரின் கிராமங்களோ எந்த ஒரு பெரிய நகரத்தையும் போலவே இருக்கிறது. ஒப்பிடுகையில் நகரம் என்பது நகரம்தான், அந்த கிராமமும் ஒரு சிறந்த சுற்றுலாதலமாகும். இங்கு சில சிறப்பு விஷயங்களும் உள்ளது. கத்தார் என்று வரும்போது அது நடந்தா தோஹாவை பற்றி பேசுவது மிகவும் முக்கியம். கத்தாரோட தலைநகரம் மிகப்பெரிய நகரமான தோஹா நகரம். இந்த நகரம் அதன் நவீன கட்டிடங்கள், ஆடம்பரம் ஆகியவற்றுக்காக அறியப்படுது. வாழ்க்கை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை காண வருகை தராங்க. தோஹா கத்தாரின் தலைநகரம் மட்டுமல்ல, மாறாக இதுவே நாட்டிலேயே மிகப்பெரிய மற்றும் மிகவும் வளர்ச்சியடைந்ததாகும். இங்குள்ள வானுயர கட்டிடங்களின் தோற்றம் உலகின் மிக சிறந்தவற்றில் ஒன்றாகும். இது மிகவும் அதிநவீன நகரங்கள்ல ஒன்றாக கருதப்படுது. இங்கு வானத்தை தொடும் பல கட்டிடங்கள் உள்ளது. மக்கள் தொகையில 90%க்கும் அதிகமானோர் வெளிநாட்டு குடிமக்களுக்கு சொந்தமானது. இந்திய, நேபாளிய, பாகிஸ்தானிய, பங்களாதேசிய, பிலிப்பைனோ மற்றும் பிற நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் இங்கே வேலை செய்யறாங்க. தோஹாவின் மிகவும் பிரபலமான இந்த அருங்காட்சியகம் இஸ்லாமிய கலை அருங்காட்சியகமாகும். அதாவது உலக புகழ்பெற்ற MIA இந்த கட்டிடக்கலையை IMB வடிவமைத்துள்ளது. அது இஸ்லாமிய கலை மற்றும் கலாச்சாரத்தின் விலை மதிப்பிட்ட புதையலாக இருக்கிறது. இங்கிருந்து வாய்ந்த கட்டிடங்களின் அற்புத காட்சி தென்படுகிறது. கத்தாரின் முத்து என்பது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு தீவாகும். பில்லியன் கணக்கான டாலர் செலவில் கட்டப்பட்டது. ஆடம்பர வில்லாக்கள், ஹோட்டல்கள் மற்றும் ஷாப்பிங் மற்றும் படகு சவாரி இங்கு கிடைக்கும். நாட்டின் தலைநகரம் மற்ற எந்த நாட்டிற்கும் சற்றும் குறைவானதில்லை. உண்மையாகவே அழகு, வளர்ச்சி மற்றும் பணம் நீங்கள் அதை பார்க்க விரும்பினா